வணக்கம் நண்பர்களே, நாங்கள் மலேசியாவில் பார்ட் 3 கொடுக்கறதுல பெரு மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே. தொடர்ந்து 2 வாரங்கள் நீங்கள் பார்த்திருக்கீங்க. இப்போது 3வது வாரமாக ஒரு அற்புதமான பிளேஸுங்க. உங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டாக இருக்கும் நண்பர்களே. இது பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா, மலேசியால இருந்து கோலாலம்பூர், அங்கிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு நம்ம வர வேண்டும். அந்த மாநிலத்தின் பெயர் தான் பகாங் சிலாங்கூர் என்று சொல்லக்கூடிய இந்த மலைக்கு வரும்போதுதான் இந்த இடத்துக்கு நீங்க வர முடியும். இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஜென்டிங் ஹைலாண்ட் என்று சொல்றாங்க. மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மலைவாழ் இடம் தாங்க. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான இடம். இந்த மலைக்கு ஏறி செல்வதற்கு பாத்தீங்கன்னா படிக்கட்டு எதுவும் கிடையாது நண்பர்களே. இந்த ரோப் வசதியுடன் தான் நாம இதுல ஏறி செல்ல வேண்டும். ஏறி செல்லும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த இடம். நீங்க சிலாங்கூர் மாநிலத்துக்கு வந்தீங்கன்னா தித்திவாங்சா மலைத்தொடரில் தாங்க இந்த ஒரு மலைவாழ் இடம் அமைந்திருக்கு நண்பர்களே. கோலாலம்பூரில் இருந்து ஒரு 54 கிலோமீட்டர் நீங்க வந்தீங்கன்னா இந்த மலைத்தொடருக்கு நீங்க வரலாம். இங்கிருந்து நம்ம நல்ல ஒரு சுற்றுலாவை அனுபவிக்கலாம் நண்பர்களே. இதுக்கு லீவ் இருக்குன்னா லீவ் எல்லாம் கிடையாது. 24 hours into 7 இது எப்பவுமே இயங்கிக் கொண்டிருக்கும். இரவு பகலாக இயங்கிக் கொண்டிருக்கும் நண்பர்களே. சரி, இந்த மலைத்தொடரில் இருந்து அந்த மேல் மலைத்தொடருக்கு நாம் எப்படி போனா அங்க என்ன இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். மேல பாத்தீங்கன்னா கேளிக்கைகள் நிறைந்த ஒரு சூதாட்ட கிளப் தாங்க. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கன்னா டீசெண்டா கேஷினோ ராயல் என்று சொல்லுவாங்க. அந்த கேஷினோக்கு நாம பயணம் செய்யணும்னா கிட்டத்தட்ட 3.38 கிலோமீட்டர்ல நீங்க ஒரு 3.5 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க இந்த ரோப் கார்ல நீங்க பயணம் செய்ய வேண்டும் நண்பர்களே. கிட்டத்தட்ட உயரம் பாத்தீங்கன்னா ஒரு 5770 அடி உயரம் இருக்குங்க. அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், உயரத்துக்கு 3.5 கிலோமீட்டர் பயணிக்க போறோம். இதுதான் பாத்தீங்கன்னா ரோடு முழுசுமே ரொம்ப சாரல் நிறைந்த ஒரு பகுதியாக மேக கூட்டங்களுக்கு நடுவில் நாம் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தாங்க இந்த ஜென்டிங் ஹைலாண்ட். இந்த இடம் பாத்தீங்கன்னா எப்பவுமே தட்பவெப்பம் குளுமையாகத்தான் காணப்படும் நண்பர்களே. ரொம்ப அற்புதமாக உருவாக்கப்பட்ட இந்த கேஷினோ கிளப் பாத்தீங்கன்னா இதனுடைய வரலாறு என்ன சொல்லுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வரலாறு பாத்தீங்கன்னா 1964 டான்ஸ்ரீ லிம்கோ என்பவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு கிளப் அமைக்கணும்னு சொல்லி அவருடைய கனவாக இருந்திருக்கு. அதற்கப்புறம் தான் 1965 பல பேரோட உதவியுடன் ஒரு மிக நீண்ட ஒரு கிளப்பை உருவாக்கி இருக்காருங்க. இந்த கிளப் பாத்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பயணிகளுமே பாத்தீங்கன்னா இதுல வர்றாங்க. ஹாலிவுட் ஆக்ட்ரஸ், பாலிவுட் ஆக்ட்ரஸ், ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் எல்லாருமே நீங்க பார்க்கலாம். நாங்க உள்ள போயிருந்தப்ப கூட சில ஆக்ட்ரஸ்களை பார்க்க முடிந்தது. போற வழியில பாத்தீங்கன்னா இது ஒரு சீன கோயில் சொல்றாங்க, அதை நம்ம பார்க்கலாம். இதன் அடியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கேமிங் சென்டராக இது காணப்படும் நண்பர்களே. மூன்றை கிலோமீட்டர் வரை நீங்கள் பயணம் செய்கின்ற பொழுது ஏகப்பட்ட இடங்களை நீங்கள் கீழே நீங்கள் பார்க்கலாம். மிக உயர்ந்த பில்டிங் நீங்க இந்த இடத்துல பார்க்க முடியும் நண்பர்களே. இந்த கேஷினோக்கு நீங்க மேல போயிட்டீங்கன்னா உலகில் நம்பர் 1 ஹோட்டலை நீங்க பார்க்க முடியும். அதாவது இந்த ஹோட்டல் பேர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஹோட்டல் என்று இதை அமைச்சிருக்கிறாங்க. இந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா 6200 படுக்கை வசதிகள் கொண்டதாக இது கட்டப்பட்டிருக்கு நண்பர்களே. மிக கோடீஸ்வரங்கள் தான் இங்க வந்து தங்குறாங்க. 2008 வரை பாத்தீங்கன்னா உலகில நம்பர் 1 இந்த ஹோட்டல் இருந்திருக்கு. அதற்கப்புறம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா துபாய், சிங்கப்பூர் போன்ற பெரிய நகரங்கள்ல ஹோட்டல் எழுப்பின பிறகு இது உலக அளவில் இது 3வது இடமாக இது இப்போது செயல்பட்டு இருக்கு நண்பர்களே. இதுதான் அந்த ஹோட்டல். மிக பிரமிக்கும் வகையில் இருக்கும் நண்பர்களே. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்னோ குன்று நீங்க பார்க்கலாம், அதாவது பனிமலை நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே கேமிங் சென்டர் தான். கோடீஸ்வரர்களும் லட்சாதிபதியும் தான் வர்றாங்க. நிறைய தொழிலதிபர்கள் பார்க்க முடியும் நண்பர்களே.
இங்க என்னன்னா அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் அண்ட் என்ஜாய்மெண்ட்டுக்கு தாங்க இந்த முழுவதுமாக இந்த வர்றாங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா போனோம்னா பாஸ்போர்ட் இல்லாம நம்ம அனுமதிக்க யாராலையும் மாட்டாங்க நண்பர்களே. அதாவது இதுக்குள்ள போன் நினைக்கும் போது உங்களுடைய பாஸ்போர்ட்டை மறக்காமல் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் உள்ளே செல்லும் போது. கிட்டத்தட்ட நம்ம அந்த கேஷனுடைய பார்க் ஸ்டேஷனுக்கு நம்ம வந்துவிட்ட நண்பர்களே. இங்க பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போயிட்டோம்னா அவ்வளவுதாங்க. 24 hours into 7 சொல்றோம் பாத்தீங்களா, இரவு பகல் அதை நம்ம இங்க உள்ள நம்ம பார்க்கவே முடியாது. இருட்டானாலும் சரி வெளிச்சமானாலும் சரி இதே லைட் வெளிச்சம் தாங்க இங்க இருக்கும். கிட்டத்தட்ட எக்ஸலேட்டர் பாருங்க ஒரு 5 அடுக்கு இருக்குங்க. அவ்வளவு ஆழம் கொண்ட இந்த குன்று எப்படி அமைச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா உள்ள ஒரு மினி உலகமே இருக்குங்க. என்ன பார்க்கணுமோ நீங்க பார்க்கலாம். நமக்கு வேணுங்கிற ஃபுட்டை நீங்க விரும்பலாம். அதாவது வேணுங்கிற ஃபுட்னா இந்தியன் ஃபுட் மேக்சிமம் இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பாத்தீங்கன்னா ஃபுல்லா விதவிதமான வெரைட்டி ஆஃப் சீ ஃபுட்டை நீங்க இந்த இடத்துல நீங்க சாப்பிடலாம். இங்க நம்மள வரவேற்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அனகோண்டா, மிகப்பெரிய அனகோண்டா நேச்சுரலா அப்படியே வச்சிருக்காங்க. அதோட முட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டு கலர்ல வச்சிருப்பாங்க, நீங்க பார்க்கலாம். இங்க தாங்க நம்ம உள்ள போய் என்ன செய்ய போறோம்னா ஒவ்வொரு என்ஜாய்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் பிளேஸ நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே. இந்த மினி வேர்ல்டுக்குள்ள தாங்க இந்த ஸ்கை கேஷ்னு இருக்குது. இதுக்குள்ள போறதுக்கு மட்டும் நம்ம பாஸ்போர்ட் அனுமதி தான். உள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வழியில போனீங்கன்னா இன்னொரு வழி வர்றது அவ்வளவு சிரமமா இருக்கும். ஏன்னா உள்ள அவ்வளவு கேமிங் பெட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கட்டுக்கட்டா டாலர்ஸ் அண்ட் ரிங்கிட் தாங்க, மலேசியாவுடைய அந்த கரன்சி ரிங்கிட் தாங்க பயன்படுத்துறாங்க. பக்கத்திலே ஏடிஎம் சென்டர் இருக்குது, கட்டுக்கட்டா தான் எடுக்கிறாங்க. உள்ள போட்டோக்களுக்கோ கேமராக்களுக்கோ எந்த வித அனுமதியுமே கிடையாது. உள்ள ஆக்ட்ரஸ் இருந்தாலுமே நம்ம அவங்களோட பேசலாம் போய், ஆனா எந்தவித செல்ஃபியோ போட்டோஷூட்டோ எதுவுமே எடுக்க முடியாது நண்பர்களே. இதற்கு வெளியே தான் அந்த என்டர்டைன்மெண்ட் ஜோன் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு அடல்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்ட உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் ஜோன் இது காணப்படும் நண்பர்களே. அதாவது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே இந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணலாம் நண்பர்களே. இதுக்கு பின்னாடி ஒரு ஜோன் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டைனோசரை அப்படியே நேச்சுரலா வடிவமைத்திருக்கிறாங்க. அது சவுண்ட் முதல் கொண்டு பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் சிஸ்டத்தோட அது மூவ்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல இதுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா எப்ப இருட்டு எப்ப பகல்ங்கிறத நம்ம கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா 24 hours அது இயங்கிக்கிட்டே இருக்கு நண்பர்களே. இந்த இடம் பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்காகவே தனி ஜோனுங்க. அவங்க பைக் ரேஸ் பண்றது, கார் ரேஸ் பண்றது, ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன் போன்ற ஏகப்பட்ட ஜோன் இந்த இடத்துல இருக்குங்க. இதுக்கு அப்படியே நம்ம பக்கத்துல போகும்போது தான் அந்த டைனோசர் பார்க் இருக்குங்க. இதுதான் அந்த டைனோசர் பார்க்கு. இந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த நேச்சுரலா இருக்கும். நம்ம கிட்டத்துல போனா அப்படியே பயமா இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இந்த இடத்துல. இது அவங்களுடைய சைனீஸ் ஃபுட்டு. நான் ஏற்கனவே சொன்னல, சீ ஃபுட்டு பாத்தீங்கன்னா இங்க அப்படியே உடனே ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க அப்படின்ட்டு. இந்த ஜோனுக்குள்ள போனா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சதுங்க. ஏன்னா எல்லா சீ ஃபுட்டும் இங்க ப்ரிப்பேர் பண்றதாக சொல்றாங்க இல்லையா, அதனாலயே இந்த இடத்துல ரொம்பவே நிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நண்பர்களே.
நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் தரக்கூடிய இந்த ஜென்டிங் ஹைலாண்ட் வித் கேஸ்னோ ராயல், ரொம்பவே சூதாட்ட கிளப் எல்லாமே இருக்கிற என்டர்டைன்மெண்ட் ஜோன் மலேசியா வந்தா பாருங்க. இது பார்ட் 3 நாங்கள் கொடுத்து முடிக்கிறோம். மீண்டுமாக 4ஆம் பாகத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி நண்பர்களே.